ஆம்பூரில் வீட்டுமனை வழங்க கோரி பலமுறை மனுளித்தும் கண்டுகொள்ளாத வட்டாட்சியரை கண்டித்து 20க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வசித்து வருகின்றனர். இவர்கள் கடந்த 20 வருடமாக தங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு வசிப்பதற்கு இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் மனு அளித்தனர். இந்நிலையில் அவர்களுக்கு 2 இடங்களில் வீட்டுமனை தருவதாக தெரிவித்த நிலையில் வட்டாட்சியர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தொடர்ந்து 5 ஆண்டுகளில் ஆட்சியர் வட்டாட்சியர் அலுவலகங்களில் 15 முறை கோரிக்கை மனு அளித்துள்ளதாகவும் அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்து அலைக்கழித்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் திருநங்கைகள் மேலும் வட்டாட்சியிடம் இது குறித்து கேட்க சென்றாலோ எங்களுக்கு சரியான பதிலளிப்பில்லை என்றும் இதனால் மிகுந்த மன உளைச்சல் அடைந்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த நகர காவல்துறை ஆய்வாளர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட திருநங்கைகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு 10 தினங்களில் சரியான தீர்வு காண்கிறோம் என்று உறுதியளித்த பின்னர் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சில மணி நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இதுகுறித்து திருநங்கைகள் அளித்த பேட்டியில் வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தபோது தங்களுக்கு வீட்டுமனை வழங்குவதாக கூறி அதிகாரிகள் 5 ஆண்டுகளாக தங்களை அலைகழித்து வருவதாகவும் இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான எங்களை கருணை கொலை செய்து விடுங்கள் என்று திருநங்கைகள் வேதனை தெரிவித்தனர். ஆம்பூர் தவசி நியூஸ் ஒளிப்பதிவாளர் திருமலையுடன் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீ ரமேஷ். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க சார். 10 கிலோமீட்டருக்குள் தாண்டி எங்க வேணாலும் இடம் கொடுக்கலாம். 10 கிலோமீட்டர் தாண்டி இடம் இருக்கிறது நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். அந்த இடம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், அரசியல்வாதிங்க கேஸ் போட்டிருக்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா இவங்க அரசியல்வாதிக்காக வேலை செய்யறாங்களா பொதுமக்களுக்கு செய்யட்டும் சார். மேடம் இங்க வரட்டும், மேடம் இங்க வரட்டும் சார். அவங்க மேடம் இங்க வரட்டும் சார். நாங்க கேட்கறதுக்கு வந்து ஒரு மேடம் இங்க வரட்டும். இங்க பாருங்க சார், பப்ளிக் வேலை செய்யதான் அதிகாரி. ஒரு நிமிஷம் இரு. பப்ளிக் வேலை செய்யதான் அதிகாரிங்க. நாங்க அவங்க வீட்டு வேலைக்காரர் கிடையாது. நாங்க எங்க உரிமையை கேட்க முதலமைச்சர் எங்களுக்கு தர சொல்றாரு, கலெக்டர் எங்களுக்கு தர சொல்றாங்க. இந்த தாசில்தார் கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? தாசில்தார் டிஸ்மிஸ் அவ்வளவு சத்தம் தெரியாம உட்காந்துடல சார். நான் என்ன சொல்றேன்னா 10 கிலோமீட்டர் தள்ளி எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்றோம். யாரு அவங்க என்ன சொல்றாங்க? உம்ராபாத்ல இடம் இருக்குதுன்னாங்க. ஆமா, உம்ராபாத் நரியம்பட்டு. தென்னை மரம் அறுக்கக்கூடாது, தென்னை மரம் அறுத்து அங்க இடம் கொடுத்தா அந்த கட்சிக்கார் பிரச்சனை பண்ணுவாங்க. யாரு? நாங்க என்னன்றோம், இவங்க எங்களுக்காக வேலை செய்யறதில்ல. எது கேட்க வந்தாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை எங்களுக்கு. நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். இப்போ வந்து விஷயத்துக்கு வரலாம். ஒரு நிமிஷம் சார். நரிக்குறவருக்கு இடம் கொடுத்துருக்காங்களா சார்? 10 கிலோமீட்டர் தள்ளி தான் சார். அந்த இடத்துல எங்களுக்கு இடம் வேணும். ஒன்று அங்கே கொடுத்தா கொடுக்கட்டும். எங்க இடம்? சோலூர் பக்கம் நமாஸ் மேடு அங்கே இருக்குது சார். அப்புறமா வந்து இருளர்களுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க சார். அது வந்து பெரியாங்குப்பம் பக்கத்தில். சோலூர் 1, பெரியாங்குப்பம் 2, உம்ராபாத்தில் இடம் இருக்குதுன்றாங்க சார். பாலூர் 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. நாங்கள் பிச்சை எடுத்து சாப்பிட்றோம் சார். கடைக்கடியா பிச்சை எடுத்துட்டு அந்த காசு எடுத்து ஆட்டோ போட்டு நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை சார். சரி, நானும் அளித்துள்ளோம். நீங்க நடவடிக்கை எங்க பாருங்க சார். 4 வாட்டி எங்க கிட்ட ஐடி ப்ரூஃப் மனைக்காரங்க வாங்கி இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான ப்ரூஃப் நாங்க வச்சிருக்கிறோம். நீங்க எடுத்துன்னு வர சொன்னா நான் இப்போ எடுத்துன்னு வர சொல்றேன் சார். அரை மணி நேரத்துல எக்ஸ் எம்எல்ஏ பாசித் இருந்தாரு. அப்போ வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மேல சாணிக்கலாமோ